தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 3வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், விவசாயிகள் இன்று என்ன மாதிரியான போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க? அவங்க அரசுக்கு முன்வைக்கும் முக்கிய கோரிக்கைகள்லாம் என்னென்ன? வேதவழி நாம இப்போ தற்போது திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை அருகே இருக்கோம். இந்த பகுதியில் இப்போ நேரடியாக காட்சிகளை பார்த்து கொண்டே பேசலாம். வேதவழி, விவசாயிகள் 3ஆம் நாளாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் 3ஆம் நாளாக போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் போராட்டம் என்பது நூதன முறையில் நடைபெற்று வருகிறது. தற்போது அவர்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மண்வெட்டி மற்றும் கதிரருவால் இது போன்ற இவை அனைத்தும் தற்போது பயன்படுத்த முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அதனை வலியுறுத்தி அவர்கள் களத்தில் தூக்கு கயிறுகளை மாட்டிக்கொண்டு நூதன முறையில் போராட்டத்தை நடத்தி வராங்க. அவர்கள் அனைவரும் அரை நிர்வாணத்துடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்று அவர்கள் 3ஆம் நாளாக இந்த போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. நீங்கள் கேட்டது போல் விவசாயிகளை பொறுத்தளவு தற்பொழுது கர்நாடக அரசு காவிரியில் தண்ணீரை திறந்து விடவில்லை. அது மட்டும் இல்லாமல் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை, காவிரி ஒழுங்காற்று குழுவையும் அமைக்கவில்லை. இதுபோன்று மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அனைவருமே பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே குறுவை என்பது பொய்த்த நிலையில் 5 வருடங்களாக தற்போது சம்பாவையும் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக நாம் இப்போ தற்பொழுது இந்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்த ஐயாக்கண்ணு அவரிடம் கேட்கலாம். இப்போ இன்று 3ஆம் நாள் போராட்டத்தை நடத்திக்கிட்டு வரீங்க. இவ்வளவு கடினமான முறையில் உங்களோட போராட்டத்தை தொடங்குவதற்கு என்ன காரணம்? இப்போ மத்திய மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? விவசாயிகள் இன்று வாழ்வா சாவா என்ற நிலைக்கு வந்துட்டோம். குருவை சுத்தமா போயிடுச்சு, இந்த வருஷம் சம்பாவும் போயிடுச்சு. வாங்கின கடனுக்காக நகையெல்லாம் ஏலம் போகுது. மத்திய சர்க்காருக்கு மோடி கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு பக்கம் வட இந்தியாவில் டெய்லி 300 டிஎம்சி போய் கடல்ல விழுவுது. இங்க ஆண்டுக்கே 300 டிஎம்சி இருந்தா போதும். கர்நாடகாவில் ஆட்சிக்கு வரணுங்கிற நோக்கத்தில் மோடி அவர்கள் தண்ணியை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மாட்டேங்கிறாரு. காவிரி ஒழுங்குமுறை பங்கீட்டு குழுவை அமைக்க மாட்டேங்கிறாரு. கர்நாடகா 5 லட்சம் பண்ணது இன்னைக்கு 38 லட்சம் ஏக்கர் சாகுபடி பண்றாங்க. 28 ஏக்கர் சாகுபடி பண்ண தமிழ்நாட்டில் விவசாயி, டெல்டா விவசாயி இன்னைக்கு ஒன்னில்லாம் அழிஞ்சு போயிட்டான். வயல்ல வெட்டுறது மம்பட்டியை வச்சுட்டு வயல்ல வேலை செய்யறதுக்கு ஒண்ணுமே முடியல. கதிர இருக்கிற அருவாளை வச்சு இனிமேல் அறுக்க முடியுமா? இதை என்ன பண்றது? அதனால இனிமேல் நாங்கள் தூக்கு போட்டு சாக வேண்டியதான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்க புணமா கிடப்போம். நாங்கெல்லாம் உண்மையாவே நாளைக்கு புண போராட்டம் தான். இங்க வேற வழி. மத்திய அரசும் காப்பாற்ற மாட்டேங்குது, மாநில அரசும் கோர்ட்ல கேஸ போட்டு. ஏற்கனவே பல முறை பிரதமர் வீட்டுக்கு முன்பாக கூட போராட்டம் நடத்தியிருக்கீங்க. தமிழக முதல்வரை சந்திக்கவும் நீங்க அதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தீங்க. உடனடியாக இப்ப தற்போது விவசாயிகளை காப்பாற்ற மத்திய மாநில அரசில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், நீர் பங்கீட்டு குழுவை அமைக்க வேண்டும், நீர்வழிச்சாலை மூலமாக நதிகளை இணைக்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் எங்களுடைய பிரச்சனை தீரும். நதிகளை இணைக்கணும் ஒண்ணுமே ஆகாது. காவிரியில அங்க 90% மழை பெஞ்சிருக்கு. எங்க பங்க வாங்கி தர வேண்டிய கடமை மோடி சர்க்காருக்கு இருக்கு. இப்ப நீங்க 2-3 நாட்களுக்கு முன்னதாக கூட காவல்துறை மற்றும் கலெக்டர், அதாவது மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து கூட போராட்டத்தை நடத்தினீங்க. மாவட்ட ஆட்சி இது தொடர்பாக உங்கள்கிட்ட எதுவும் விசாரிச்சு இதுக்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளிச்சாங்களா? எங்களுக்கு எந்த அதிகாரியும் எங்களை சந்திக்கவே இல்லை. எங்களை யாருமே பார்க்கல. பிரதம மந்திரி கூட வீட்டுல போய் போராட்டம் நடத்தினோம். பைனான்ஸ் வீட்டுல போய் படுத்து உருண்டோம். அவர் சொன்னார், யூ டோன்ட் வரி, ஐ வில் ஹெல்ப் யூன்னு சொன்னாரு. ஹெல்ப்பும் பண்ணல, எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல. மோடியும் செய்யல, அருண்ஜேட்லியும் செய்யல. எங்களை விவசாயிகளை அரசு அதிகாரிகளும் ஆட்சியிலே இருப்பவர்களும் 2ஆம் தர குடிமக்களாக, அடிமைகளாக, தீண்ட தகாதவர்களாக தான் பார்க்குறாங்க. எங்களை பார்த்தா தொட்டாலே தீட்டு நினைக்கிறாங்க, பார்த்தாலே தீட்டு நினைக்கிறாங்க. அதை எங்களை பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. முக்கியமாக வேதவழி, இப்போ தற்பொழுது இந்த விவசாயிகள் போராட்டத்திற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் விவசாய அணிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக புலியூர் நாகராஜனும் கேட்கலாம். இப்போ இன்று நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. இதே போல் மற்ற கட்சிகளும் ஆதரவு தெரிவிப்பதற்காக தொடர்ந்து அதற்கான பணியில் ஈடுபட்டு வரீங்களா? நிச்சயமாக விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரமே பறிப்போயிருச்சு. கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களில் 25 லட்சம் ஏக்கர் இந்த வருஷம் சம்பா சாப்பிடி நடக்குமா நடக்காதுங்கிற ஒரு அச்சத்தில் விவசாயிகள்லாம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து
இன்னைக்கு தூக்கு கயிறு மாட்டி போராடிட்டு இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவருடைய ஐயா ஜி.கே. வாசனுடைய உத்தரவுப்படி இன்றைக்கு அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் இந்த போராட்டத்துக்குள்ள அவங்களுக்கு ஆதரவு கலந்துக்கிறோம். தொடர்ந்து அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளும் முழுமையாக ஆதரவு இருக்குது. இந்த மாதிரி போராட்டத்துக்கு அவங்கள வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். மத்திய அரசு உடனடியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காம காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சு ஒழுங்காற்று குழு அமைச்சு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை கண்டிப்பாக கிடைக்கணும். அவங்க எல்லா அணையும் நிரம்பிருச்சு. நிரம்பின பின்பு தண்ணி திறந்தவில்லைங்கிறது நியாயமற்ற ஒரு செயல். அதுக்கான நடவடிக்கை பிரதமர் உடனே எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு முதலமைச்சர் அதை வலியுறுத்தினேன். இதோ நாங்கள் விவசாயிகள்லாம் வேடிக்கை போராடுற மாதிரி அவங்க முதலமைச்சர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும். தமிழகமே சம்பிச்சு போகும். காவிரியில் தண்ணி வரலன்னு சொன்னால் காவிரி தமிழ்நாடே குடிக்க தண்ணி கிடைக்காது. அதோடு மட்டுமல்ல ஒரு 25 லட்சம் ஏக்கரில் விவசாயமே பாழடைஞ்சு போயிடும். அதாவது முக்கியமாக வேதவழி இவர்களை பொறுத்தளவு தொடர்ந்து வந்து தற்பொழுது கர்நாடகாவில் காவிரி, அதாவது கர்நாடக அரசு காவிரி தண்ணி திறந்து விட வேண்டும். இந்த போராட்டத்தில் கூட ஒரு பெண்கள் இப்போ தற்போது ஒரு பெண்மணி கலந்து கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி விவசாயிகளுடைய போராட்டம் சென்று கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களையும் தொடர்ந்து விவசாயிகள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வராங்க. நிச்சயமாக திருச்சியில் 3வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த தங்களின் கள தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.